ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது எளிதான காரியம் அல்ல. ஆசீர்வாதத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளையையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆசீர்வாதத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் பிரிக்க முடியாது. எப்படி நகமும் சதையும் இருக்குதோ அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளையை விட்டு ஆசீர்வாதத்தை பிரிக்க முடியாது. ஏன்னா அத்தனையிலும் அவர் வாக்கு தந்துட்டாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமே. ஆபிரகாம் முற்பிதா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகள் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டார், உனக்குள் உன் சந்ததிகள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அன்றைக்கு பிதா கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்களை உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறேன் என்று சொல்லி. வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எல்லா விதத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னா என்ன? நீந்துகிற அனுபவம். எந்த தண்ணியில தள்ளி விட்டாலும் நீந்தி பிழைச்சு விடலாம். ஆமே. ஆவியில ஒரு பலன், ஆவியில ஒரு வல்லமை. சரியா? நல்லா இங்கிலீஷ்ல கை தேர்ந்தவர்கள் நுனி நாக்குல பேசுறது மாதிரி, ஹிந்தியில கை தேர்ந்தவர்கள் நுனி நாக்குல பேசுற மாதிரி, மற்ற மொழிகளை பேசுகிறவர்கள் நுனி நாக்குல பேசுற மாதிரி ஆவியில ஒரு செழிப்பை பார்க்கும்போது இந்த உலகமாகிய கடலில நீந்தி கரையை சேர்ந்து விடலாம். எத்தனை எதிர்காற்றுகள் அடித்தால் என்ன, எத்தனை விதமான காற்றுகள் வீசினால் என்ன, ஒரு தேவனுடைய பிள்ளைய எதிர்நீச்சல் போடுகிற பலனை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா ஆவியில செழிப்பு, ஆவியில செழிப்பு இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்தோன்னு தானா தெரியும். ஜப வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, சாட்சி வாழ்க்கையில ஒரு மகிமையான செழிப்பு. வறட்சி இல்ல, செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவியில் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியத்தில் ஆசீர்வாதம். பாருங்க, அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை உயிரோட மீட்டெடுத்த காலம். என்ன மீட்டு எடுத்துட்டார்? திரைச்சிலேயே ரெண்டா கிழிச்சிட்டார். சிலுவையினால நம்மளை வாங்கிட்டார். ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். ரத்தத்தை பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். ஆனால் தான் சொல்லுகின்றார், உன்னை ஐஸ்வர்யம் உள்ள பாத்திரமாய், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றும்படி தரித்திரராய் வெளிப்பட்டேன் என்று சொல்லி. அவருடைய தரித்திரத்தினால இன்றைக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. வேதம் சொல்லுகிறது, நீ பிள்ளையானால் நீ உடன் சுதந்திரமாய் இருக்கிறா. தகப்பனுடைய அத்தனை கணமும் பிள்ளைக்குரியதுதான். சொல்லுங்க ஆமென். இதை தவறா பயன்படுத்தக்கூடாது, தவறான முறையில பெயரக்கூடாது. ஒரு டிராக்ல போற ஒரு ட்ரெயினுக்கு சமமா தான் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவரை தேடிட்டு ஆசீர்வாதம், ஆண்டவரை இயேசுவை தேடிட்டா போதும், கிறிஸ்தவ கூட்டத்துல வந்துட்டா போதும் மகிமை, கிறிஸ்தவங்க எல்லாம் செழிப்பா இருப்பாங்க. அப்படி இல்லை. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லா நன்மையும் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். கிருபை தவறா பயன்படுத்திடக்கூடாது. கிருபைன்னா என்ன? தகுதியே இல்லாத நம்ம மேல அவர் பாராட்டி இருக்கிற இறக்கம் தான் கிருபை. தகுதியே இல்லை. பிள்ளைண்டி சொல்ல தகுதி இல்லை, என்ன அப்பாண்டி சொல்ல தகுதியே இல்லை. நாரி போயிருந்தோம், அழுகி போயிருந்தோம், நம்ம மேல ஒரு இறக்கத்தை காட்டி இன்னைக்கு பிள்ளைய மாத்தி வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. அதான் சொல்ல, உன் மேல நான் வச்சிருக்கிற கிருபையை நீ இழந்து போய் விடாத, அந்த கிருபையை நீ போக்கடிச்சிடாத, உன் மேல வச்சிருக்கிற கிருபையை நீ பாதுகாத்துக்க. கர்த்தர் நல்லவன். ஆமென். எத்தனை முறை தப்பு செஞ்சாலும், எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அவர் கிருபை இருக்குது, செஞ்சுட்டே இருக்கலாம். அப்படி இல்ல தேவ பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவங்களை மறைக்கிறவள் வாழ்வடைய மாட்டாள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவளோ இரக்கத்தை பெற்றுக்கொள்வாள். ஆமென். அந்த இரக்கம் தான் கிருபை. சொல்லுங்க, அந்த இரக்கம் தான் கிருபை, அந்த இரக்கம் தான் கிருபை. ஆமா. இப்போ புரியுதா? விழுந்து எழும்புகிறவங்களை கொண்டு ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது.
சவுலை தொட்டாரு, ஒரே தொடுதல் தான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். கையில கொடுத்தார், வாழ்க்கையை அர்ப்பணித்தார், உலகத்தை கலக்குகிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. பேதுரு மறுதலித்தார், பேதுருக்கு தன்னை வெளிக்காட்டினார். கர்த்தருடைய பார்வை, இயேசுவின் பார்வை பேதுருவை தொட்டது, மன கசந்து அழுதார். இப்போ பேதுரு சொல்லுகிறார், இந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினால் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விழுந்து விழுந்து எழுகிற வாழ்க்கை அல்ல, விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை அல்ல. உன்னை கர்த்தர் தூக்கிட்டார்னா திட்டத்தை அறிஞ்சு ஓடுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர், அப்படி இருப்பாங்க. வந்து அவரை இழுக்க மாட்டார். ஏன்னா எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது நீலாம் பாத்திரமா? சிம்சன் மேல அழைப்பு வச்சிருந்தாரு, சிம்சன் தட்டி விட்டான், வேசியின் மேல கண்ணை வச்சான், வேசியின் மடியை தெரிந்து கொண்டான். சிம்சனுடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேய விருதுக்கு அழைக்கப்பட்டவன், ஒரு கூட்ட ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளிவந்தவன். ஆனா வேசி மேல கண்ணு போச்சு, வேசியின் மடியை தெரிந்து கொண்டான். உலகத்தின் மேல கண்ணு போச்சு, உலக சிற்றின்பத்தின் மேல கண்ணு போச்சு. 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாய், 2 கைகளில் சங்கிலி மாட்டப்பட்டவனாய் வேஷம் மற்றவர்களுக்கு ஒரு பரியாசமான பொருளாய் மாற்றி விட்டான். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. வந்து இழுப்பார், நான் தூங்க தான் செய்வேன்னா தாண்டி போயிருவார். கர்த்தர் பெரியவர். தாவீதை குறிச்சி சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறான், இழுத்துட்டு வா, அவனதான் ராஜாவா மாத்த போறேன். தாவீது தட்டல ஓடி வந்தார், அபிஷேகத்தை பெற்றார். அந்த தாவீதை தான் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினது மாத்திரம் இல்ல, உலகத்தை மீட்டெடுக்கிற இரட்சகராய் தாவீதின் வம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கும் சொல்கிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். பாடிடலாமா? காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விழாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். எஸ் லார்ட். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். காத்துக்கொள். எஸ் லார்ட். அபிஷேகத்தை காத்துக்கொள். ரகமா பாபா நன்றிபா சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். யாருக்கு? இருதயம் திறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. இருதயம் திறந்திருக்குதா அவங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர். இருதயம் திறக்கப்பட்ட தாவீதை குறித்து சொல்லுகின்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். ரொம்ப வித்தியாசமான தகப்பன். நினைக்கலாம், பாடுறேன், ஊழியம் செய்கிறேன், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுது, கையை நீட்டணும்னு பிசாசு ஓடுகிறான், கையை நீட்டணும்னு அற்புதம் நடக்குது. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது இவர்கள் அல்ல. உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை
சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடுவான். இது அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்களை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்ப எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எப்படி இதை பார்க்கிறது? எப்படி இதை அறிஞ்சு கொள்றது? அதனால தான் சொல்றேன், அவர்களுடைய கிரியைகளினால் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரத்தில் நல்ல கனிகளை பார்க்க முடியாது, நல்ல மரத்தில் கெட்ட கனிகளை பார்க்க முடியாது. அதனால் அவர்களுடைய கிரியைகளினால் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நல்ல தகப்பென்ன. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரு. நல்ல கைகளை தட்டி பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரு. ராஜா வருகிறார் ஆயத்தமோ, ராஜா வருகிறார் ஆயத்தமோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் கூட இருந்துட்டார்னா போதும், வாழ்க்கை அவ்வளவுதான். சரி, அவர் கூட இருந்துட்டா போதும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ வெளி தோற்றத்தின் வாழ்க்கை அல்ல. வெளி தோற்றத்தின் வாழ்க்கையை வைத்து நன்மைகளை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏன்? பெற்றிருக்கிற ரட்சிப்பை காத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்தப்படும்படியாய். வேதம் சொல்லுகிறது, ஆரம்ப விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏன்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று தேவன் ஒரு சபையை வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் ஒரு அடைக்கலத்தை வச்சிருக்கிறார்? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாய். நீ போகிற பாதை எது? உங்களை சீர்தூக்கி பார்க்கிற இடம் தான் தேவனுடைய பிரசன்னம். ஏன்னா உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை பிறப்பிக்க இடம் தான் தேவனுடைய சமூகம். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஒரு தோட்டத்துல இருக்கிற செடிக்கு நல்லா கொத்தி உரத்தை வச்சு தண்ணி ஊத்துனாதான் அந்த செடி அழகா வளரும். சரியா? ஒரு வறண்ட இடத்துல போய் செடியை வச்சுட்டு அதை பராமரிக்கவே இல்லைன்னா அந்த செடியினுடைய செழிப்பை பார்க்க முடியாது. இதே போலதான் அவங்கள நல்லா கொத்தி எரு போட்டு தண்ணியை ஊத்துறதுக்கு தான் ஆவியானவர் இந்த கொடைக்கும் கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க செழிக்கணும். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்துட்டாருன்னா போதும், அவர் கூட இருந்துட்டாருன்னா போதும். நிறைய இடத்துல சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் கூட இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அவர் கூட இல்லைன்னா சாட்சி இருக்காது. குடிதான், வெறிதான், விபச்சாரம் தான், வேசித்தனம் தான், லஞ்சம் தான். அவர் கூட இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சி இல்லை. அவர் கூட இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அவர் கூட இல்லை அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம வீடு நரகத்தை போல இருக்கும், நரகத்தை போல இருக்கும். இப்ப இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறாரா? அதனால தான் சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். சரியா? யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானமாயிரு. இரவும் பகல் இதை தியானிச்சுட்டு இரு. இப்படி இருக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார். சொல்லுங்க, அவர் பெரியவர்.
அவர் நல்லவர். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இங்க இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை சொன்னோன்னு ஒரு ஆசை வருதா? ஜெபிப்போன்னு சொன்னோன்னு ஒரு ஏக்க இருதயத்துல வருதா? ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு செய்யணுங்கிற ஒரு இருதய துடிப்பு இருக்குதா? இல்லாட்ட ஒரு பாரம்பரியம் போல ஜெபிக்கணும் செய்யணும் அப்படி இருக்குதா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது என் ஆண்டவருக்கு பிரியமா, என் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்கிற இருதயம் உங்களுக்கு இருக்குதா? எதுக்கு அவரை முன்னிறுத்துறீங்களா? அப்பதான் அவர் கூட நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இது புரியுதா? இது புரியுதா? என்ன நம்மளை எளிதான முறையில் நடத்துகிற தகப்பன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு பிரயாணம் பண்றீங்களா, பண்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? வீட்டை விட்டு வெளியில போறீங்க, ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? வீட்டை விட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, நான் கிளம்புறேன்ப்பா, உங்க கிருபை என் கூட இருக்கட்டும் சொல்ற ஒரு பழக்கம் இருக்குதா? சாப்பிடுறீங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பாண்டி சொல்ற இருதயம் இருக்குதா? சின்ன சின்ன காரியத்துல கொஞ்சம் அசை போட்டு பாருங்க, கொஞ்சம் அசை போட்டு. வீட்டுல பேசுறீங்க, பேசுற வார்த்தையில கர்த்தரை முன் வச்சு பேசுற இருதயம் இருக்குதா? எல்லாத்துலயும் இது என்னுடைய பலன்டி சொல்றீங்களா, என்னுடைய திறமையினால வளர்ச்சின்னு சொல்றீங்களா, இல்லைன்னா என் ஆண்டவருடைய கிருபை வாயில வார்த்தை வருதா? இதுதான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? அவருக்கு முதலிடம் வச்சிருக்கிறீங்களா? அவரை கனப்படுத்துறீங்களா? இதை ஆண்டவருக்கு பிரியமாண்டி கேட்கிறீங்களா? இதை ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துமா யோசிக்கிறீங்களா? அப்ப நான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இது ஒரு பாயிண்ட். இப்ப எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தைரியமா சொல்ல முடியும், நான் கர்த்தரோடு இருக்கிறேன்? எத்தனை உண்மையா சொல்ல முடியும், நான் கர்த்தரோடு இருக்கிறேன்? ஆமென். ரெண்டா பாத்தீங்கன்னா, இருதயத்துல எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிற அனுபவம். யோசுவாவுக்கு நிறைய வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுவும் உற்சாகமா இருக்கிறீங்க? ஏன் பலனா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த நேரம் கஷ்டமா தெரியுது? இல்ல. ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடு, நல்லா கை தட்டி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் கிரீன் கொடி கண்ணில் தெரிஞ்சு ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருக்குது. இப்பவுமே சோர்ந்துட்டீங்கன்னா இனிதான் வண்டி போய் சேர வேண்டிய வேகத்துல வேகமா போய் சேர போகுது. சரியா? ரொம்ப ஃபாஸ்டா போய் வண்டி நிற்க போகுது. வண்டி பரப்பிட்டுட்டு ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஃபாஸ்டா போய் சேர இடத்துல இறக்கி விட்டுரும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்லவ நல்ல கைகளை தட்டி இனிதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமா, பலாபலத்தை பார்த்தாச்சு, பலாபலத்தை பார்த்தாச்சு. கதை சொல்றதுக்கு ஆசை, நேரம் ஓடுது. ஒரு பலாபலம் கதை சொல்லட்டுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொருக்கா சொன்னா நல்லா இருக்கும்னு. பலாபலம், அது பலாபலம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அன்னைக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, எனக்கு பலாபலம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற தேசத்தில் பலாபலம் கிடைக்காது. இங்கே வாங்கி ஏதாவது ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படி கற்கருக்குன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கு, அருமையான தாயார் சொன்னாங்க. சரியா? அப்போ பலாபலம்னா எல்லாத்துக்கும் பிடிக்குதுல்ல, ரொம்ப அழகான பழம். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, பழைய கதை தான், ஆனால் கொஞ்சம் கேட்டு சிரிச்சு கொடுங்க, காரமும் உள்ள இருக்குது. துணியெல்லாம் நிறைய எடுத்துட்டு துவைக்கிறதுக்கு இங்கேயும் நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. வீட்டில் துவைச்சாலும் அழுக்க போகாதுண்டி, கால்வாயில் தண்ணி போனால் பெட்டியை கட்டிடுவாங்க. என்ன அப்படிதான் அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, துணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிட்டு தன் கைப்பிள்ளை ஒரு பிள்ளையும் இந்த இடுப்பில் வச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு ஆற்றை பார்த்து போனாங்க. நல்லா அழகாக தண்ணி போயிட்டே இருக்குது. அந்த படியில் உட்காந்துட்டு துணிக்கு சோப் போட ஆரம்பித்தாங்க, துணியை துவைக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளை தன் பக்கத்தில் அம்மாட்ட அந்த மலையில் பேசிட்டே இருக்குது. சின்ன பிள்ளை, கை குழந்தை. அந்த தாய் பிள்ளைகிட்ட பேசி அழகாக துணிக்கு சோப் போட்டு துவைச்சிட்டே இருக்கிற தாய் கண்ணை பிள்ளை மேலே தானே வச்சிருக்கணும், என்ன
கண்ணை துணியை துவைக்கிறதுலையும் பிள்ளை மேலேயும் வச்சிருக்குது. கண் அங்கே எட்டி பார்த்து பாருங்க, அங்கே இருந்து ஒரு அழகான பலாப்பழம் தண்ணியில் மதந்து வந்துட்டே இருக்குது. பார்க்க அழகா இருக்குது, கண் கவர்ற விதத்தில் இருக்குது, பெரிய அழகான பழம். இதுக்கு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளை மேலே இருந்த கண்ணும் போச்சு, துணி மேலே இருந்த கண்ணும் போச்சு. இப்போ குறி தாக்குதல் எல்லாம் அந்த பழத்தை தூக்கணும். இந்த ஆத்து ஓரத்தில் எங்கே இருந்து எந்த மரத்தில் பழம் விழுந்தோ தெரியல, ஒரு அழகான பழம். இந்த பழத்தை விட்டுறக்கூடாது. இருதயத்தில் ஒரு நல்ல துடிப்பு. பழம் கிட்ட வர வர இந்த வேகம் கூடிட்டு பிள்ளையும் மறந்து போச்சு, துணியும் மறந்து போச்சு, தான் நிற்கிற இடமும் மறந்து போச்சு. பாருங்க, பழம் அப்படியே வந்து பாருங்க, அப்படி பாஞ்சு சாடினதுல பழம் கையை தட்டிட்டு நவுண்டுட்டு போயிட்டு முன்ன போயிட்டு. இந்த வேகம் விடலை. முயற்சி எடுத்துட்டோம், இனி தோக்கக்கூடாது. கண்ணில் அந்த பழம் தான் தெரியுதே தவிர பிள்ளையும் தெரியல, துணியும் தெரியல. இப்போ பழம் போன போக்கில் நீந்த ஆரம்பிச்சாங்க பாருங்க. அக்கா நல்லா நீந்துறவங்க நீந்த ஆரம்பிச்சாங்க. பின்னாடி போய் போராடி போராடி ஒரு 5-10 நிமிஷத்துல பழத்தை போய் கையில பிடிச்சிட்டாங்க. பழத்தை பிடிச்சா பழம் கையில பிடிக்க முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பழத்தை குறிச்ச மயக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ பக்கத்துல நெருங்க நெருங்க பழத்தையும் கையில வச்சு நீந்தி நீந்தி வர்ற அக்கா. இப்போ பக்கத்துல வரதான் பிள்ளை ஞாபகம் அக்காவுக்கு வருது. பக்கத்துல வந்துட்டு பிள்ளை எட்டி பார்த்தா பிள்ளை காணையில, பிள்ளைய காணையில, பிள்ளைய காணையில. பொய்க்கதை இல்லை, பிள்ளை எட்டிக்கு பார்த்தா பிள்ளைய காணையில. இப்போ அப்படியே எட்டி தூரத்துல பார்த்தா அந்த பிள்ளை தலை தண்ணியில மதந்து போயிட்டே இருக்குது. பழத்தை கீழே எரிஞ்சாங்க. பிள்ளைய பிடிச்செல்லாம் பாய்ந்து போனாங்க, பிடிக்க முடியல. பிள்ளை கை தவறி போயிட்டு செத்து போன பிரேதமா மதந்து போயிட்டே இருக்குது. சின்ன பச்சிலம் குழந்தை. மார்பில் அடிச்சாங்க, தலையில அடிச்சாங்க, தலைவீரி கோலமா அந்த கரை ஓரத்துல கிடந்த புரண்டு புரண்டு அழுதாங்க. இழந்த பிள்ளைய வாங்கவே முடியல. இப்படிதான் தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கை நிறைய நேரத்தில் நோக்கமே இல்லாம இருக்கிறோம். கண்டுகொண்டேன் புதையல், பெற்றுக்கொண்டேன் பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உன்னோடு கூட இயேசு இருக்கிறாரா? உலகத்தை படைத்த தேவன் கூட இருக்கிறாரா? 2 காரியம்தான். கூட இருந்தாருன்னா என்ன நடக்க போகுது? இந்த வார்த்தையை கர்த்தர் தந்தார். சரியா? தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னா, இந்த வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை இல்லை, இனி நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எப்படி வைக்க போகிறார்? 2024 நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கண்ணை மூடி தைரியமா சொல்லலாம், இப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்க போகிறது. நீங்க குப்பையில இருக்கலாம், படிப்பறிவில்லாதவங்களா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், 4 பேருக்கு முன்னாடி நின்று தைரியமா பேசுவதற்கு பலனற்றவர்களா இருக்கலாம், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாதவர்களா இருக்கலாம். அதெல்லாம் தேவனுக்கு பொருட்டு அல்ல. தேவன் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. நீ பராக்கிரமசாலியாய் பார்க்க மாட்டார். நீ திடகார்த்தமான சரீரமுடையவளாய் இருக்கிறியா பார்க்க மாட்டார். அவருக்கு இந்த வெளி மண் தேவையில்லை, உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமென். அவர் கூட இருந்துட்டார் அப்படின்னா, இந்த வருஷத்தில் இருந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், யாரோடு? யோசேப்போடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல கைகளை தட்டி ஆவியானவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாய், கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினதுனாலும். ஒன்னே ஒன்று சொன்னாரு, யாரு கூட அவர் இருக்கிறாரோ அவங்க எதை செஞ்சாலும் வாய்க்குமா, மாற்றமே இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. எழுதணுமா, ரெக்கார்ட் பண்ணுமா, பண்ணி வச்சு விடுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னா எதை செய்தாலும் வாய்க்கும். நீங்க எதை செய்தாலும் வாய்க்கும். சொல்லுங்க, அவர் நல்லவர், எதை செய்தாலும் வாய்க்கும். நீ தோற்று போவதில்லை.
என்ன அழகான வார்த்தை பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினாலும் இருக்கணும், அதுதான் முக்கியம். எதை இழந்தாலும் அப்பாவை இழந்துடாதுங்க. சொல்லுங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர், ரொம்ப அழகானவர், ஆராய்ந்தே பார்க்க முடியாதவர். அவன் நிறைய அமைதியா இருந்து யோசிப்பேன், நிறைய சொல்லித்தரணும் ஆசை. சொல்லித்தரக்கூடிய நாவை எப்போ கூர்மையாக்குறாரோ அப்போ வந்துகிட்டே இருக்கும். நிறைய இருந்து பிராக்டிக்கலா யோசிப்பேன். வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் வெறும் வயிற்றுக்காக அப்படின்னு சொல்லி. ஆனா மனுஷன் பாருங்க, தேவைக்கு யூஸ் பண்ண மாட்டான், பயன்படுத்த மாட்டான். அதுல கஞ்சமொட்டியா இருக்கிறது, சிக்கனமா இருக்கிறது. அதனாலதான் மனுஷன் ஒரு ஆசீர்வாதத்தை வெளியே காட்ட முடியல. ஆனா தனக்கு தேவையான காரியத்திற்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி கையை நீட்ட ஆரம்பிச்சுட்டா செழிப்பை காட்டி விடலாம், செழிப்பை காட்டிடலாம். அதான் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாம ஒரு பிரயோஜனம் இல்லை. அழகா வாழலாமே, நன்றா இருக்கலாமே, சுகமா இருக்கலாமே. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு, ஒரு காரியத்தை விட மாட்டாரு. எவ்வளவு ஜீவன் உள்ளவர் தெரியுமா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல தர விரும்புகிறார். சொல்லுங்க, அவர் நல்லவர். நல்ல கையை வை சொல்லுங்க, நான் உலகத்துக்கு அடையாளம். ஆமென். செய்கிறது எல்லாவற்றையும் அப்பா வாய்க்க பண்ணுவார். கையை வை சொல்லுங்க, நான் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நான் எதை தொட்டாலும் அந்த காரியம் வாய்க்கும். நான் எதை செய்தாலும் அந்த காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை தொடுகிறதை தகப்பன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப வித்தியாசமானவர். பாருங்க, அவருடைய விருப்பம் வந்துட்டுன்னா நம்ம இருதயத்துல ஒரு எண்ணத்தை தந்து அவர் செயல்படுத்துறாரு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். யோசித்து கூட பார்க்க மாட்டோம், பிரமித்து கூட பார்க்க மாட்டோம். அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா நம்ம இருதயத்துல ஒரு எண்ணத்தை வச்சு உந்தி தள்ளுவார் பாருங்க, சொடக்கடிக்கிற நேரத்துல காரியம் நடந்துரும். அவ்வளவு மகிமையானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வித்தியாசமானவர். அவர் செய்ய போகிற காரியத்திற்கு நிறைய நேரம் தேவையில்லை. அவர் காரியத்தை தீவிரமா நடப்பிப்பாராம். அவ்வளவு மகிமையானவர் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்ல. எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம் தேவ பிள்ளையே, எத்தனையோ சம்பவத்தை சொல்லலாம். நிகரில்லாத தகப்பன் ஆசை வச்சுட்டாருன்னு நினைங்களா, நீங்க செய்கிற காரியத்தை டக்குனி முடிப்பாரு. என்னுடைய குணம் என்ன தெரியுமா? ஒன்றை செஞ்சு அதுக்கு முடிக்கணும், உடனே முடிக்கணும். முன்ன இருந்து கூட இருக்கிறவங்களாம் ஆமாடி தலையாட்டு. ஒன்று நினைச்சா உடனே செய்யணும். தெரியும், இருதயத்துல என்ன வச்சுட்டாருன்னா அவர் திட்டம் தாமதிக்க கூடாது, உடனே செஞ்சு முடிக்கணும். 2 பாக்ஸ் வாங்கணும். பாக்ஸ் போயிட்டு உடனே சென்னையில் கேட்டுட்டு ஒரு மாடல் அனுப்புனாங்க. உடனே அன்னைக்கு ஆர்டர் போட்டு அடுத்த நாள் ஏதோ சாயங்காலம் கையில் வந்துச்சு. சரியா? ஒன்று இருதயத்தில் என்ன வந்தால் உடனே நடக்கும். சொல்லுங்க, இப்படிதான் வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அவர் நல்ல வரண்டி தெரியுதா? பேசுங்க. அவர் பெரிய வரண்டி தெரியுதா? ஆமென். ஒரு நாள் பேசிட்டு இருந்த மைக்கு அது தானே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது தம்பி வாங்கி தந்த மைக்கு தான். கையில் வச்சே பேசிட்டு இருக்கிறேன்டி வாங்கி தந்த மைக்கு. கையிலே வச்சு மைக்கை வச்சு பேசுறத பார்த்து இறக்கப்பட்டு ஒரு இதே மாதிரி காற்றுல மாட்டுற ஒரு மைக்கு வாங்கி தந்தான். அது நாளாயிட்டு, வருஷ கணக்காயிட்டு, அதுவும் கொஞ்சம் பழசாகி போச்சு. இப்போ ஒரு நாள் நம்ம இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசும்போது தான் ஸ்டாப் ஆகிட்டு வர கை மைக்கு எடுத்தேன். ஆனால் ஒரு மைக்கு வாங்கணுடைய ஆசை எனக்கு. சொத்தே இதுதான், என் உயிரே இதுதான். ஏன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல உருண்டி சத்தம் வர்றதுக்கு எனக்கு இந்த பூமியில் சொத்தே இந்த ஒரு மைக்கு தான். அப்போ இருதயத்தில் ஒரு எண்ணம் தந்தார், இது சொத்தாக இருக்கும்போது ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆர்டர் போட்டிருந்து யோசிக்கவே ஆர்டர் விடலை, உடனே ஓகே போட்டு 2 நாள் 3 நாள்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்தில் மைக்கு கையில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ அந்த ஆர்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆரம்ப சர்ச்சில் இருந்து விரட்டிட்டாங்க. ஒரு மைக்கோ ஒரு பாக்ஸோ வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு இதை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. ஒரு நாள் அந்த ஆராதனை வீட்டு திண்ணையில் நடந்துட்டு இருந்துச்சு. ஜெஸ்ஸி ஆராதனை நடத்துகிறா. நான் சேரில் உட்காந்துட்டு எத்தனை மைக்கு இருந்துச்சுப்பா, எவ்வளோ அழகான பாக்ஸ் இருந்துச்சு. ஒரு மைக்கு கூட இல்லாமல் வெளியில் விரட்டிட்டாங்களே நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் தான் வடித்தேன். ஆண்டவர் அன்றைக்கு அதை நினைப்பூட்டினார். மைக்குக்காக நீ கண்ணீர் வடித்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதனால தான் இதை உனக்கு தந்திருக்கிறேன். இதோட நிற்காது, இன்னும் பயங்கரமானதை செய்வேன்.
எவ்வளவு ஜீவன் உள்ளவர் தெரியுதா? எவ்வளவு உயிர் உள்ளவர் தெரியுதா? உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன் தேவ பிள்ளை, அவர் நல்லவர். உலக ஆசீர்வாதத்துக்காக இல்லை, என் தகப்பன் உயிரை கொடுத்து வாங்கிட்டாரு, ஜீவனை கொடுத்து வாங்கிட்டாரு. எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஒரு மைக்கு வாங்கின யாராவது உதவி செய்யுங்க கேட்க விட்டாரா? அவர் பெரியவர், அவர் நல்லவர். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கூட அவர் இருந்தாருன்னா எதை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும். எதை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும். நீங்க என்ன செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும். அறிவுக்கு அப்பாற்பட்டவர். சொல்லுங்க, அறிவுக்கு யோசனைக்கு புலப்படாதவர், ரொம்ப ருசியானவர். இன்னைக்கு சொல்லுவோம், நீங்க போதும்பா. இருதயத்துல இருந்து சொல்லுங்க, நீங்க போதும்பா, நீங்க போதும். என்ன குறை பார்த்தீங்க தேவ பிள்ளையே? அவரை விட்டு மாயையான இந்த உலகத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன குறை கண்டீங்க? என்ன குறைய பார்த்தீங்க? ருசி பார்த்து சொல்றேனே, ருசி பார்த்து சொல்றேனே, ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தா கூட தகப்பன் தாங்கி கொள்ள மாட்டார். நீங்க உண்மையை அவரை நேசிக்கிறீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் உங்க கண்ணில் வடிஞ்சிட்டா கூட அப்பா சகித்து கொள்ள மாட்டார். அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன். இன்னைக்கு சொல்லுமா, என் இருதயத்தை திறந்து உங்களுக்கு நான் இடம் தர்றேன்ப்பா, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் இடம் தர்றேன்ப்பா. சொல்லுங்க, அவ்வளவு பெரியவர். நல்ல கையை வை சொல்லுங்க, அவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். தெரியும், ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்கன்னா நீங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க தெரியும். ஆனா ஏன் அறிவிப்பு கொடுக்கல தெரியுமா? அவரை விட்டு கொடுக்க மனசு இல்லை, அவரை விட்டு கொடுக்க மனசு இல்லை. நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, அன்பு காட்டுற பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஒரு காரியம் செஞ்சா நிச்சயமா செய்வீங்க தெரியும். ஏன் தெரியுமா? தகப்பனை விட்டு கொடுக்க மனசு இல்லை, அவரை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அவ்வளவு நல்லவன். உண்மையில எந்த காரியத்திற்காகவும் அவர்கிட்ட ஜெபிச்சதே இல்லை. இதை தாங்கப்பா, அதை தாங்க, ஊழியத்தின் பதில அதை செஞ்சு தாங்க, இதை பண்ணித்தாங்க, செஞ்சதே இல்லை, கேட்டதே இல்லை. பாருங்க, அங்கே கிச்சன் வேலை முன்ன எல்லாம் செய்யணுடைய ஆசை இது மைண்ட்ல இருக்கும். அவர் எப்போ ஓகேன்னு சொல்றாரோ அப்போதான் வேலை நடக்கும். அவர் எப்போ சரின்னு சொல்றாரோ அப்போ வேலை நடக்கும். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லவரா இருப்பார். அவரு எப்போ ஓகேன்னு சொல்றாரோ அப்பவுமே செய்ய ஆரம்பிச்சிருவாரு. சரியா? செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர் அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு செங்கலை கூட நம்ம தூக்கி வைக்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அது புரியுதா? இயேசு நல்லவர். வாய் துறஞ்சு இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுக்கு தெரியுது, யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறபடியினால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால அந்த சிறைச்சாலையில கூட அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய கண்களில யோசேப்புக்கு தயவு கிடைச்சிச்சு. ஆண்டவர் அப்படி இந்த பூமியில உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. எதை தொட்டாலும், எதை செய்தாலும், எதற்கு முயற்சி எடுத்தாலும், எதை குறித்த விருப்பம் இருதயத்துல இருந்தாலும் தகப்பன் நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க, நிறைவேற்றி முடிப்பார். இப்ப எத்தனை பேருக்கு சாதிக்க ஆசை? எத்தனை பேருக்கு கலக்க ஆசை? சரியா? உண்மையா கையை தூக்குனீங்கன்னா நீங்க இப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போறாரு. யோசேப்பு கூட இருந்தாரு. யோசேப்பு செய்கிறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணாரு. யோசேப்பு ஆண்டவர் வெறுமையா விடல. அந்த எகிப்து தேசத்துல ஒரு அடிமை போல வாழ விடல. அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றினார். சரி, அதிபதியா மாற்றினார். வாய் திறந்து சொல்லுங்க, அதிபதியாய் மாற்றினார். இப்படி இருக்க விட மாட்டாரு, இந்த சூழ்நிலையில இருக்க விட மாட்டார். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கர்த்தர் தருவார். ஒரு மரம் வளருகிறதை போல வளர்ச்சியை தருவார். ஒரு செடி எப்படி மரமாய் மாறுகிறதோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கும் சகல நாட்களிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். செய்கிறது எல்லாம் வாய்க்கண்டி தெரிஞ்சாதான் பார்வோன் கையில கண்களிலேயும் தயவு கிடைக்கும், சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலேயும் தயவு கிடைக்கும். கர்த்தர் செய்கிறது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னாதான் உங்களுக்கு எல்லா கண்களிலும் தயவு கிடைக்கும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்கும். ஆமென். இதை செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வார். சொல்லுங்க, செய்வார். அழகா செய்வார். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட தகப்பன். சாதிக்க வைப்பார், அழகு பார்ப்பார். நம்மளை கண்மலையின் மேல நிறுத்தி நம்மளை அழகு பார்ப்பார்.
அழகு பார்த்து ரசிக்கிற தகப்பன். ஆமென். ரசிப்பார். சொல்லுங்க, ரசிப்பார். நம்மளை அழகுபடுத்தி ரசிப்பார். நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ரசிப்பார். சரி, இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் கூட இருந்தாருன்னா, முதலாவது பார்த்தோம், எதை செய்தாலும் வாய்க்கும். எதை செய்தாலும் வாய்க்கும். சரியா, எதை செய்தாலும் வாய்க்கும். ரெண்டாவது யோசுவால பாத்தீங்கன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27, இது அப்படி நடக்க போகுது. நம்புறீங்களா? இது அப்படியே நடக்க போகுது. பாருங்க, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. ஆமென். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி, அவனுடைய பெயர் தேசமெங்கும் பரம்பிட்டு. விசுவாசிச்சிட்டீங்கன்னா சாதிச்சிடலாம். விசுவாசம் வச்சிட்டீங்கன்னா சாதிச்சிடலாம். அவ்வளவுதான். நான் சொன்னா, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. சர்ச்சுக்கு ஏன் வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். வார்த்தையை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஒரு வாழ்க்கை திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்காது. சாப்பிட்டு தூங்கி எழும்புறது வாழ்க்கை இல்லை. சரித்திரத்துல சாதனை படைக்கணும். அதான் வாழ்க்கை. சாதிக்கணும். அப்படியே உட்காந்துட்டு கண்ணு அப்படியே தூக்க கடக்கத்தோட உட்காந்து எழும்பி போறது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு சாதனையாளரா வாழ்வேங்கிற ஏக்கத்தோடு கடந்து போறதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் பெரியவர். எத்தனை உயிருள்ளவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அதான் சொல்லி, சில பிசாசு பிடிச்சவங்கிட்ட பிசாசை ஈஸியா வரட்டிடலாம். தெரியுமா? உங்களுக்கு புரியுமா? பிசாசை ஈஸியா வரட்டிடலாம். வெளியே போனா போயிடுவான். அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவன் உள்ள வராம பாதுகாக்கிறது தான் உங்க கையில இருக்குது. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வெளியே ஓடிடுவான். இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா போயிடுவான். நல்லா சில பிசாசை பார்த்தது கையை காலை ஆட்டும் பிறகு நம்ம பிடிக்க முடியாது. ஏன்னா அனுபவப்பட்டுட்டேன். ஊழியத்தின் ஆரம்பத்தில் இதெல்லாம் நல்ல டைல்ஸ் மேலெல்லாம் சர்ச்சு நல்லா வர்றதுக்கு முன்னாடி வந்த புதுசில் ஒரு ராத்திரி சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் வந்த. அப்போ ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஒரு தம்பி உண்டு, நம்ம அக்கா மாதிரிலாம் உண்டு. ஒரு ஆள் பிசாசு பிடிச்ச ஆள் வந்து உட்காந்து லாஸ்ட்டில் ஜோம்னு அனுப்பிட்டாங்க. இப்போ கை திறந்துட்டு நம்ம இப்பவும் பயப்பட மாட்டேன். வந்து வரேன்னு நிற்பேன். அப்போ கொஞ்சம் இருதயத்தில் பயம் இருக்கும்ல. நான் சின்ன வயசு, ஊழியத்து வந்த புதுசு, தலையில கை வச்சோம் பாருங்க, அவ்வளோதான். ஒரு வார்த்தை இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு வெளியே போன்னு சொன்ன பாருங்க, அது கண்ணு ரெண்டே வெளியே தள்ளிட்டு நாக்கு நீட்டிட்டு என்ன பார்த்து பத்திரம் காட்டி மேலே போய், என் அரணுக்குள்ள நிற்கிறா தெரியுமா? நீ நிற்கிறதே அரணுக்குள்ள இருக்கிற உன்னை என்ன பண்ணிறியும் பாரு. நானும் ஏன்னா நம்மளை சுற்றி படைகள் நிற்குது, நம்ம பயந்துட்டா எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன காட்ட மாட்டோமே. இப்போ சொன்ன இயேசுவின் நாமத்தில் வெளியே போண்டி சொன்ன பாருங்க, ரெண்டு கையிலையும் பிடிச்சி வச்சு விட்டா உள்ள எதெல்லாம் என்னெல்லாம் ஆயிரம்னு தெரியும். கை நழுவி போச்சு. கையை நழுவுனா பின்னாடி இங்கே போய் நின்றுட்டு ஆடுது. ஆடி ரத்தமா கக்குது. கக்கிட்டு ஒரே ஓட்டம் தான். இப்போ படிச்சுக்கிட்டேன். பிசாசு வந்தா என் ஆடை விட்டா தானே கஷ்டம். ஏன்னா சிலவன் வில்லனா இருப்பான், சிலவன் கொஞ்சம் கொலைகாரனா இருப்பான், முரட்டுக்காரனா இருப்பான், பயங்கரமான கத்தி குத்து எடுக்கிறவனா இருப்பான். அவன் ஒவ்வொரு ஆவி ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இப்போ கையை வச்சோன்னே இங்கே ஆடை வருதுன்னு தெரிஞ்சோன்னா கட்ட தான் சொல்லுவேன். உன்னை கட்டுறேன்னு சொல்லுவேன். சில கொஞ்சம் கையை நீட்டி பார்க்க, உன் கையை கட்டுறேன்னு சொல்லுவேன். கொஞ்சம் வாயை திறக்க ஆரம்பிக்கும், வாயை பூட்டுறேன்னு சொல்லுவேன். எல்லாம் ஃபர்ஸ்ட்ல பூட்டிட்டு இப்போ சொல்ல இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போயிரு. அவ்வளோதான், நார்மல் ஆயிரும். சரியா? இப்போ டெக்னிக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆடை விட்டுட்டா நம்ம கதை கந்தண்டி தெரியும். ஏன்னா கொஞ்சம் வில்லனா இருப்பான், கொஞ்சம் விளையாடி பார்ப்பான். இவனை ஃபர்ஸ்ட்ல கட்டிட்டோன்னு நினைக்கலாம், ரெண்டாவது எலும்பி விட மாட்டான். எவ்வளவு பெரிய சங்கிலி போட்டவனாலும் கட்டின பிறகு எலும்பி விட மாட்டான். கட்டிட்டா கைக்குள்ள வந்துடுவான். வாயும் திறக்க மாட்டான், கையும் ஆட்ட மாட்டான், காலையும் ஆட்ட மாட்டான். எங்கேயும் ஆட்டினோமா நம்ம பலனும் போகாது. இப்போ தலையில அப்படியே அழகா பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்துல இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ, ஜென்டிலா போயிடுவான். ரெண்டாவது என்னன்னா, அவங்க வெளியில போனோன்னு இடம் கொடுக்காங்க பாருங்க, கூட ஏழை கொண்டு வந்துருவான். அதான் கதை கண்டல். இயேசு நல்லவன். நல்லா கையை தட்டி
நான் ஒரு நல்ல தகப்பன். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. வல்லவரம் இயேசு ஆமென், வெற்றி மேலே வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். Yes Lord. ஆமென். என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அவர் தங்குகிற தேவாலயம் நம்மளா இருக்கும்போது நம்ம நாரி போக விடுவாரா? அதனால்தான் யோசுவாவோடு கூட தேவன் இருந்ததுனால யோசுவாவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டான். நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. உண்மையாய் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய கீர்த்தி தேசமெங்கிலும் பரம்பும். கிராமம் மட்டும் இல்ல, பக்கத்து கிராமம் மட்டும் இல்ல, தேசமெங்கிலும் கூட மனைவி சோச்சிருவார். இது நடக்கும். பக்கத்தை பச்சல நடக்கும். நல்லா வாயை திறந்து இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். தேசமெங்கிலும் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். மனவீசுவீர்கள். நீங்க வேண்டாம் சொன்னாலும் இதை யாரும் மாற்ற முடியாது. உண்மையாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய கீர்த்தியை தேசமெங்கிலும் கர்த்தர் பரம்ப செய்வார். ஆமென். உங்க எல்கைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவார். நீங்க தேடி போக வேண்டாம், நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் திறக்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஆமென். அவ்வளவு பெரியவர் கர்த்தர் உங்க கூட இருந்துட்டார் அப்படின்னா உங்க கீர்த்தி தேசமெங்கிலும் பரவும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய கீர்த்தியை தேசமெங்கிலும் பரவ செய்வார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் கீர்த்தி நிச்சயமாய் தேசமெங்கிலும் பரவும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என்ன அழகானவர், வாழ்க்கையை அழகுபடுத்துவார். ஒரு வாழ்க்கை சாதிக்காம விடக்கூடாது, ஒரு வாழ்க்கை சாதிக்காம விடக்கூடாது. ஆனா உன்னுடைய விசுவாசம், கர்த்தர் மாத்திரம் கூட இருக்கிற இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க பிரயாசப்பட வேண்டாம், நீங்க முயற்சி எடுக்க வேண்டாம். உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, சரியா? உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு நபர் தேவையே கிடையாது. ஆண்டவர் அனுப்புவார். தூதர்கள் அனுப்புற மாதிரி ஆண்டவர் அனுப்பிட்டே இருப்பார். அப்பப்ப யார் வேணும் கரெக்டா அனுப்பிட்டே இருப்பார். சரி, கரெக்டா அனுப்புவார். உங்களை தூக்கி கண்மலை மேல வச்சு உலகத்துக்கு ஆசீர்வாதம் வச்சிருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர்? உங்களுடைய விசுவாசத்துக்காக ஆவியானவர் ஏவுகிறதுனால அனுபவத்தில் இருந்து சொல்றேன் பாருங்க. நானே பலவீனப்பட்டவா, அதுவும் ஒரு ஆண் இல்லை ஒரு பெண். என்ன ஒரு பெண் யாரு கூடயும் ஊழியத்துக்கு நீ போக முடியாது, சரியா? ஊழியத்துக்கு போக முடியாது, ஆண்களோடு சேர்ந்து போக முடியாது, ஆண்கள் சப்போர்ட்டா வச்சு நான் ஊழியத்துல நிற்க முடியாது. வாலிப வயது, படிச்சு முடிச்ச உடனே ஆண்டவர் இழுத்துட்டாரு, இருதயத்தை எடுத்துட்டாரு. MBA முடிச்சுட்டு வெளியில வந்தேன். நான் சென்னையில தான் கிராம்டன் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ண போனோம். நானே இன்னொரு பிள்ளை திருநெல்வேலியில் படித்த அந்த மகளுமா சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை 1 மாதம் முடிச்சுட்டாங்க. ஒரு மேனேஜர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். ஏன்னா அவங்க அப்பா அந்த கம்பெனியுடைய டீலர். முடிச்சுட்டு வெளியே அந்த கம்பெனிக்கு முன்னாடி நின்றுட்டு என்ன வார்த்தை திரும்ப அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், 2 பேரும் இதே கம்பெனிக்கு வேலைக்கு வரணும். ஏன்னா பழகிட்டாங்க எல்லாரும். இதே கம்பெனிக்கு வேலைக்கு வரணும், ஒரே இடத்துல வீடு எடுத்து இருக்கணும். இப்படிதான் உண்மையில நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த பிள்ளைகிட்ட சொன்ன வார்த்தை. நான் அப்போ கொஞ்சம் நல்லா இதாக இருப்பேன், ஏன்னா உடம்பு இப்போ ரொம்ப யாரிட்ட, அப்போ ரொம்ப துடுப்பா இருப்பேன், சரியா? சொன்னேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தோம். MBA முடிஞ்சதோட இருதயத்தை அப்படி இழுத்தாரு பாருங்க. எங்கேயும் கண்ணு போகாது, எது மேலேயும் போகாது, யாரும் சொல்லியும் தந்தது இல்லை. அப்படி இருதயத்துல ஒரே அன்பு அவர் மட்டும்தான். அந்த வைராக்கியத்தை இருதயத்துல தந்தாரு. எது மேல கண் இல்லை, எந்த வேலை மேல கண் இல்லை, யார் மேலேயும் கண் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. ஏன்னா அவருடைய அன்பை அப்படி ஊத்திட்டாரு. நான் போனது இயேசு இருக்கிறார் ஊழியத்துக்கு மட்டும்தான். மோகனை நீ சொன்னது இல்லை, இப்போ இருக்கிற அண்ணன்மார் அக்கமாரி யாரையும் என் தனியாக நீ ஊழியத்துக்கு ஓண்டி ஒரு நாளும் பேசுனதில்லை. நான் எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க.
ஒரு அக்காலோ ஒரு அண்ணனோ நீ ஊழியத்துக்கு போயின்னு சொல்லி அவங்க என்ன தள்ளுறதுனால நான் போனதில்லை. அன்பா பேசுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு இருதயத்தை அப்படி கவ்வி பிடிச்சாரு. எத்தனை பிரச்சனை, எத்தனை எதிர்ப்பு, சரியா? எனக்கு திறந்த இடம்லாம் கிடையாது. திறந்து நீ போயிட்டு வாண்டி இல்லை. ஊழியம் செய்கிற குடும்பம் தான், ஊழியக்காரங்களை தாங்கின குடும்பம் தான். வீட்டுக்கு வந்தா ஊழியக்காரங்க வீட்டில் தான் தங்குவாங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் மேக்சிமம் தெரியும்னா யார் இந்த கிராமத்துல ஊழியத்துக்குண்டி வந்தாலும் எல்லாரும் தங்கி இருக்கிற இடம் தான். ஏசுடிக்கிறல்ல 15 பேர் முகனன்னு தள்ளி வந்திருக்காங்க, எல்லாரும் வீட்டில் தான் தங்கி இருந்தாங்க. அப்படி ஊழியக்காரங்களை நேசித்த குடும்பம். நான் வர்றேன்னு சொன்னோன்னே வீட்டில் விடலை, அடி வாங்கினேன், காரி துப்புனாங்க, விளக்குமாத்த தூக்கி அடிச்சாங்க, யாராலும் மாற்ற முடியல. யோசித்து பாருங்களா, ஒரு செய்திக்கு, ஒரு ஆலயத்தில், ஒரு ஆராதனையில் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு வாங்கி தர்றதுக்கு யாரும் கிடையாது, யாருமே இல்லை. இந்த நிலைமையில தான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏசுடிக்கிறாருக்கு போனேன். ஊழிய பயிற்சி முகாமில் 6வது நாள் ஆண்டவர் பேசினார். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, ஊழியதாங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. நல்லா அழுது இருக்கிறாங்க. வந்தேன், 10 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு திறந்த வாசல் இதில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குள்ளே இருந்து தான் 2 தகப்பனார் எங்கள் அம்மாட்ட மிஷினரி ரூபா வாங்க வந்தாங்க, காணிக்க வாங்க வந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் இடத்துல நடக்கிற இந்த உபவாச ஜபத்துக்கு செய்திக்கு வர்றியா? அந்த இயேசு ஊழியர் பயிற்சி முடிச்சுட்டு என்னை அழைச்சது 2 தகப்பனார் மாத்திரம், வயசானவங்க. நான் போனது முதல் இடம் கனகப்பபுரத்தில் ஒரு வீட்டின் மேல் மாடியில் இருந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு நண்பர் சுவிசேஷ ஜபக்குள்ள நடந்த ஒரு உபவாச ஜபத்துக்கு தான் செய்திக்கு போனேன். அன்னைக்கு தான் என்னுடைய ஆரம்பத்தை கர்த்தர் தந்தார். யாரும் கிடையாது, யாரும் இல்லை. கையில் வர சகோதரி மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போவேன், யாருமே இல்லை. ஒரு வயசான தகப்பனார், தென் தாமிரகுளத்தில் காலேஜில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க, வயசான தகப்பனார், நல்லா வயசானவங்க. எந்தெந்த இடத்துல மீட்டிங் இருக்குதோ வயசானவங்க ஓடி வருவாங்க. ஒரு நாள் தாமரைக்குள்ள அந்த CSI சர்ச்சில் நைட்டு செய்தியை கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அந்த சர்ச் வாசல் நின்று தகப்பனார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்று ஆண்டவர் பெரிய பாத்திரமா பயன்படுத்துவார். இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க, இல்லை கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சிட்டாங்க. நல்ல ஒரு தேவ மனிதன், FMBBக்காக தன் உயிர் இருக்கிற வரைக்கும் உழைத்த ஒரு நல்ல தகப்பனார். இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க FMBB ஊழியத்தை வாலண்டியராக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நல்ல தகப்பனார். ஆனால் இப்படிப்பட்ட வதைகள் தான் இன்னைக்கு இந்த ஊழியம் அநேக பேர் தெரிகிற விதத்தில் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எத்தனையோ தேசத்துல நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, அன்பு காட்டுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. தாய் தகப்பனை போல நேசிக்கிற தாய் தகப்பனை கர்த்தர் தந்துரைக்கிறார். நான் பார்த்ததில்லை, நேரடியாக பார்த்ததில்லை. இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் கூட இருந்ததுனால, அவர் கூட இருக்கிறதுனால. உங்களை பார்த்து சொல்றேன், ஆரம்பத்தில் இருக்கிறீங்களா? பாதை தெரியலையா? அடிமட்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு யாரும் தேவையில்லை. கர்த்தர் உங்க கூட இருந்தா போதும். அவர் உங்க கூட இருந்தா போதும். உங்க கீர்த்தியை தேசமெங்கிலும் பரவ செய்வார். நீங்க செய்கிற தொழில தேசமெங்கிலும் பரவ செய்வார். நீங்க இருக்கிற ஸ்தானத்துல தேசமெங்கிலும் கர்த்தர் உங்களை பரவ செய்வார். அட்ரஸே இல்லாத நீங்க உங்க கிராமத்துக்கு அட்ரஸா மாறுவீங்க. அடையாளமே இல்லாத நீங்க அடையாளமா மாறுவீங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, உழைக்கிறது பெருசு இல்லை. சொல்லணும், சாதிச்சு காட்ட விரும்புறேன்ப்பா, சாதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அந்த சாதனையாளரை மாற விருப்பம்? இந்த உலகத்துல ஏதோ சாப்பிட்டு உறங்க நான் வரல, சாதிக்க வந்திருக்கிறேன். வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுதான். வான சிங்காசனம் பூமி பாதபடி. பணத்திற்காக நம்ம இல்லை, நமக்காக தான் பணம். ஆசீர்வாதத்துக்காக நாம் இல்லை, நமக்காக ஆசீர்வாதம். ஒரு தேவனுடைய பிள்ளை வித்தியாசமான பாத்திரம். உங்களை கர்த்தர் இந்த பூமியில மனவீச வைப்பாரு. நீங்க ஒன்றிலும் குறைபட்டு போக அப்பா விட மாட்டார். அவர் நின்று செயல்படுவார். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். அவர் நின்று செயல்படுவார். உங்க கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். யோசுவா தேவ சமூகத்தை விட்டு இரவும் பகலும் நீங்காத ஒரு வாலிபன். மோசேயின் காலத்துல யோசுவாவுடைய பாதமே தேவனுடைய பாதபடிதான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல, இரவும் பகல் அங்க காவல் கிடந்தார். இரவும் பகலும் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தார். அப்படிப்பட்ட யோசுவா மேல கர்த்தருடைய கண்கள் போச்சு. அந்த யோசுவாவுடைய கீர்த்தியை தேசமெங்கிலும் கர்த்தர் பரவ செய்தார்.
இன்றைக்கு சொல்றாரு, பலத்தை வச்சு பராக்கிரமத்தை வச்சு அல்ல அல்ல, உங்க கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு மாத்திரம் இருதயத்தை திறந்து கொடுத்துட்டா போதும். சுய சாம்பலா மாறிடும். நாங்கிற என்ன சாம்பலா மாறுறோம். இந்த அனுபவ சாட்சியில ஏன் தேவ பிள்ளையை சொன்னது, இதெல்லாம் அவருக்கு முன்னாடி குப்பை, அவருக்கு முன்னாடி குப்பை. ஆனா நீங்க சாதிக்கணும். பலத்தில பராக்கிரமத்தில ஒண்ணு இல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாமாகும், எல்லாமாகும். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, கர்த்தர் செய்வார். நீங்க யோசிக்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் செய்ய ஆயத்தம். நீங்க ஆயத்தமா? அப்படி இருக்கிற இடத்துல எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று அவங்க இருதயத்தை பார்க்கிறாரு, அவங்க நினைவை பார்க்கிறாரு. திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பை இழந்துட்டீங்கன்னா திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. இதை செய்தாலும் நஷ்டமா? பயப்படாதுங்க. இதுவரைக்கும் நீங்க வந்த பாதையில சந்தோஷம் இல்லையா? கலங்காதுங்க. இன்றைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர்றாரு. அப்பாண்டி கூப்பிடுங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். அவருக்கு தேவையான ஒன்று சுத்தமுள்ள இருதயம் தான். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா உங்க இருதயத்தை அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இருதயமா மாத்திருவார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த ஒண்ணுக்கு இடம் கொடுங்க பார்ப்போம். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அந்த இருதயம் அவரை போல மாறிடும், மாறிடும். இந்த பார்வை அவரை போல மாறிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எல்லாத்தையும் குப்பையை நஷ்டமா விட்டுட்டேன். எல்லாம் எனக்கு நஷ்டமா தெரியுது, குப்பையா தெரியுது. ஏன்னா அவர் அன்பு அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு. தகப்பன் இங்கே அசைவாடுகிறார், இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் அவர் விரும்புகிறார். இது அவருடைய இடம். தகப்பன் இங்கே உலாவியை தாபரித்து கொண்டிருக்கிற இடம். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு அடையாளத்தை கேட்க போறேன். கிதியோன் கேட்டது போல கேட்க போறேன். கிதியோன் கேட்டது போல ஒரு அடையாளத்தை கேட்க போறேன். உண்மையாகவே இங்க ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே தகப்பன் இங்க எழுந்தருளி நிற்கிறாரு. உண்மையாகவே இங்க கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அவர் பேசின வார்த்தையின்படி மகிமையானது உங்க வாழ்க்கையில காண செய்ய போகிறார். நீங்க சாதிக்க போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமா ஒரே ஒரு நிமிஷத்துல கேட்க போறேன். கிதியோன் கேட்டாரு, அடையாளம் கேட்க போறேன். தகப்பனை முகமுகமா பார்க்க போறீங்க, பிரத்யட்சமா பார்க்க போறீங்க. ஆயத்தமா இருந்தீங்கன்னா தகப்பனை உங்க உள்ளம் பார்க்க போகுது, உங்க இருதயம் பார்க்க போகுது. நன்றிப்பா, நன்றி. இது ஆவியானவர் பேசுகிற சத்தம் அப்படின்னா, இங்க ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது உண்மை என்று சொன்னால், இது 100க்கு 100 கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று சொன்னால், இப்போ நீங்க அவரை பார்க்க போறீங்க. அடையாளமா கேட்கிறேன், தகப்பனை பார்க்க போறீங்க. வாங்கப்பா, பிள்ளைகள் இனி பார்க்கட்டும், பிள்ளைங்க பார்க்கட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி. பெரியவரா பார்க்கிறேன், பிரகாசம் உள்ளவரா பார்க்கிறேன். நன்றி. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே அப்பா எழுந்தருளி நிற்கிறத பார்க்கிறேன். எழுந்தருளி நிற்கிறாரு, பெரியவராய் பிரகாசம் உள்ளவராய் நிற்கிறத பார்க்கிறேன். நன்றிப்பா. இப்போ உங்க அன்பினால இவங்க இருதயத்தை ஒரு வீசன் நெருக்குங்கப்பா, நெருக்குங்க. ருசிக்கட்டும்பா, ருசிக்கட்டும். எஸ், எஸ் லார்ட். தகப்பன் உள்ள உலாவுகிறார். பக்கத்தில் அருகில வர்றாரு, அருகில வர்றாரு, பக்கத்துல வர்றாரு. ஓ, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவர் கை உங்க இருதயத்தை தொடுத்து பாருங்க. கண்ட்ரோல் பண்ணி விட மாட்டீங்க, கண்ட்ரோல் பண்ணி விட மாட்டீங்க, கண்ட்ரோல் பண்ணி விட மாட்டீங்க. விட்டு கொடுத்துருங்க. உன் மேல கர்த்தர் சிநேகமா இருக்கிறாரு, உன் மேல கர்த்தர் சிநேகமா இருக்கிறாரு. அவர் தொடுறாரு, அவ்வளவுதான். அந்த தொடுதல் பட்ட உடனே நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் அவங்க அழுகு, அந்த ஒரு சந்தோஷம். அதை தாங்க முடியல, தாங்க முடியல, அவ்வளவுதான். தொடுகிறார், 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 உன்னை தொடுகிறார். தாகமா இருக்கிற உன்னை தொடுகிறார்.
எஸ் லார்ட், எஸ் லார்ட். இது தகப்பனுடைய அன்பினால் தொடப்பட்டு வருகிற சத்தம். இது துக்கத்தின் சத்தம் அல்ல, இது வேதனையின் சத்தம் அல்ல. இந்த இனம் கண்டுகொள்ள முடியாத ஒரு தொடுதலின் சமாதானத்தை நீ அனுபவிக்கணும், நான் இடம் கொடு மகனேன்னு சொல்றாரு. இது இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தின் அடையாளம், இந்த உலகம் தர முடியாத ஒரு பேரின்பத்தின் அடையாளம். நன்றி, நன்றி. இன்னும் அப்பா வெளில வரல. அவர் சொல்றாரு, இன்னும் உன்னை நெருக்க விரும்புகிறேன். இன்னும் நெருக்க விரும்புறாரு. அன்பின் கயிறுகளினால் உன்னை ஒரு வீச கட்டி இழுக்க விரும்புகிறார். இழுத்துருங்கப்பா, இழுத்துருங்கப்பா. ஒரு நேச கயிறினால கட்டி இழுப்பீராக. இழுத்துருங்க, இழுத்துருங்க, இழுத்துருங்கப்பா. இழுத்துருங்க பிள்ளைகளை, இழுத்துருங்க சகோதரர்களை, இழுத்துருங்க சகோதரிகளை, இழுத்துருங்க வாலிப மகன்களை, இழுத்துருங்க மகள்களை, இழுத்துருங்க, இழுங்க. இந்த அன்பின் அரவணைப்புகளை வந்தவங்க உலகத்துக்குள்ள போக முடியாது. இந்த அன்பின் அரவணைப்புகளை வந்திருக்கிறவங்களால பாவம் செய்ய முடியாது. இந்த அன்பின் அரவணைப்புகளை வந்திருக்கிறவங்களை உலகம் பிடித்து இழுக்க முடியாது. தன்னுடைய முத்திரையை நெற்றியில தகப்பன் பதித்து விட்டார், பதித்து விட்டார். அவருடைய இருதய குமுறுதல் உன்னுடைய வாயில் பாடல் வரிகளாய் வரப்போகின்றது. அவருடைய இருதய குமுறுதல் உன் வாயில் தீர்க்கதர்சன வார்த்தைகளாய் வரப்போகிறது. அவருடைய இருதய குமுறுதல் உன் வாயின் வார்த்தைகளில் ஒரு ஏக்கத்தின் சத்தமாய் வரப்போகிறது. உன்னுடைய பார்வையோடு அவர் கலந்து வருகிறார், உன்னுடைய சிந்தையோடு அவர் கலந்து வருகிறார். தகப்பன் இங்கு அசைவாடி உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சில பேருக்கு இது புரியல. இந்த பாதையில் நடக்கிறது அழகான வாழ்க்கை. இந்த பாதையில் நடக்கிறது உலகத்தை மறக்க செய்கிற ஒரு அனுபவம். இந்த பாதையில நடக்கிறது தகப்பனோடு கைகோர்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் கண்டுகொள்ள முடியாத சந்தோஷம் இருதயத்தை நிரப்புகிறது. பேரின்ப பாக்கியத்திற்காக நன்றிப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். ஒரு அடையாளத்தை கேட்டா அப்படி தர்றீங்களப்பா, ஒரு அடையாளத்தை சொன்ன அப்படி செய்றீங்களப்பா, அப்படி செய்றீங்களப்பா, அப்படி செய்றீங்களப்பா. இது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, சுகமா வாழட்டும், சுகமாய் வாழட்டும், வேதனையின்றி வாழட்டும். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில தகப்பனுடைய தோல்ல சாய்ந்து இளைப்பாறுகிறவர்களாய் வாழட்டும். தகப்பனுடைய நேச அன்பை பெற்றவர்களாய் வாழட்டும் அப்பா. தகப்பனுடைய நேசத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல நிறைவா வைத்து பேசுகிறேன் ராஜா, பேசுகிறேன். தகப்பனுடைய அன்புக்காக நன்றி, 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 நன்றி. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நன்றி. உயிரோடு உயிராய் கலந்தவர், உணர்வோடு உணர்வாய் கலந்தவர். இந்த அனுபவத்துல கொண்டு வர இன்னும் நெருக்க போகிறேன் என்று சொல்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை நீ தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பாய். இந்த பாக்கியத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பாய். தகப்பன முகமுகமாய் நீ பார்ப்பாய். தகப்பனுடைய பிரசனத்தை முகமுகமாய் நீ அனுபவிப்பாய், நீ அனுபவிப்பாய். தகப்பனுடைய சத்தத்தை நீ முகமுகமாய் கேட்பாய். உன்னோடு அவர் பழகுகிறார். ஆமீன். உன்னோடு அவர் இருக்கிறார், உன்னோடு அவர் இருக்கிறார், உன்னோடு இருக்கிற. உன் சிறையிருப்பின் நாட்கள் மாறப்போகிறது, உன்னுடைய தனிமை நாட்கள் மாறப்போகிறது, உன்னுடைய தத்தளிப்பின் நாட்கள் மாறப்போகிறது, உன்னுடைய நெருக்கத்தின் நாட்கள் மாறப்போகிறது. தகப்பன் இதோ உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் தூக்கி எடுக்கின்றார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மீண்டும் ஒரு வீச முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். என் எலும்பி போகும்போது சுகமா பலனா தைரியமா போறாங்க. நன்மைகளினால் நிரப்பி விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல வைத்து விட்டீர், அதற்காக நன்றி. ஒரு தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் ரத்தத்துல மறைச்சிருங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.